நீங்கள் என்ன ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் கும்பமாக இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அப்படி ஏற்கனவே ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இங்கே நேரம் கருதி சீக்கிரமாக நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் உங்களுடைய லக்னத்தில் ராகு இருக்கார், 10ஆம் தேதி வரைக்கும் புதனும் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு புதன் வர்றாரு, அங்கே ஏற்கனவே சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார். ஒரு பக்கம் உங்கள் லக்னத்தை குரு பார்க்குறார். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் விடுபட்டு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் லக்னத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் 2ஆம் இடத்துக்கு போவார். 2ஆம் இடம்னா வருமானம், சம்பாத்தியம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எதுவும் கையில் இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் கையில் பணம் தனம் இருக்கும், பொருள் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஆக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. நான் பெரிய லெவலில் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் தேவையற்ற பேச்சை குறைக்கணும். ஏன்னா சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் வர்றாரு, சூரியனை 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இதெல்லாமே தேவையற்ற பேச்சுக்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க, பார்த்து பேசுங்க, அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் கவனமாக இருங்க. வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஆகையினால இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக உங்கள் ஃபீல்டில் இருங்க. எனக்கு பெருசாக உழைக்கிறேன் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பார்க்கும் வேலையில் கவனமாக இல்லைன்னா வெளியே வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாபில் எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப முக்கியம். பெருசாக ஜாப் இருக்குன்னு மட்டும் நினைங்க. ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வேண்டாம். வேலையில் பெரிய லெவலில் கொலீக் சப்போர்ட் பண்ணல, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணல, சப்பார்டினேட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. கிரகங்கள் வலிமையானது. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதை ரசித்து பாருங்கள். அன்சாட்டிஸ்ஃபைடாக பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த மதம் மற்றவங்க சொல்கிறத கேளுங்க.